வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசு பங்குனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. பொதுவாக ராசி பலன் என்றால் என்னவென்ற ஒரு புரிதலோடு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக வரும். உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்கணும்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ராசி பலன் மேலே அதிகமாக வச்சுக்காதீங்க. இந்த ராசி பலன் என்பது எதன் ஆதாரத்தில் முதல்ல வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியில் என்ன இருக்குதோ அவ்வளோதான். இந்த மாதம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தசாபுக்தி இருந்தால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் குபேரன் ஆவீங்கன்னாலும் குபேரன் ஆக மாட்டீங்க. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ராஜயோக தசாபுக்தி போனால் இங்கே நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தப்பே நடக்குன்னு சொன்னாலும் தவறுகள் நடக்காது. இதுதான் ராசி பலன். ராசி பலன் சோறாக்க முடியாது, அது ஒரு ஊறுகா. சோறு என்பது உங்கள் அடிப்படை ஜாதகம். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் என்ன ராஜயோகம் இருக்கோ, என்ன யோகம் இருக்குதோ அதுக்கு ஒற்றி தான் நடக்கும். என்ன விருச்சிக ராசி என்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வருதுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. 2ன்ற தொகை 9ன்ற தொகை எடுத்து அப்படி பேக்கெட்டில் வைங்க, செலவுக்கு யூஸ் ஆகும். பின்னாடி சொல்கிறேன் அது எப்படி செலவு பண்ணணுன்னு. அடுத்தபடி இந்த மாதம் சொத்து கையை விட்டு போயிடுமான்ற பயம், அச்சம், அச்சுறுத்தல் இருக்கிறது. ஏற்கனவே 2025 மார்ச் ஏப்ரல்லையே உங்களுடைய நகை பணம் எல்லாம் போய் எங்கேயோ லாக் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் சொல்ல காப்பாற்ற முடியல. அதனால் பல பேர் உங்களை திட்டுறோம். ஆனால் உங்களுக்கு நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம். தலைமையில் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களை வழிநடத்த போகுது. அது ஒரு கெட்ட ஆவி, கெட்ட விஷயத்தில் லாபத்தை கொடுக்குற ஆவியாக இருக்குது. அதனால் பார்த்து தப்பு பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் சிறைக்கு ஒரு நாளாவது போயிட்டு வரதுக்கு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ்லையாவது போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும்.